பணித்துளிகள் ஆகஸ்ட் 26, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு உன்னை குறித்த தேவத்திட்டம். தியான வசனம் சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஏக்னஸ் என்பவர் ஒரு ஊழியக்காரரின் மனைவி. அவருடைய மாமியாரும் அவருடைய மாமனாரும் ஒரு ஊழியக்காரர். எனவே அவருடைய மாமியார் ஒரு நல்ல ஊழியக்காரரின் மனைவியாக இருந்திருக்கிறார். அதனால் ஏக்னஸும் தன்னுடைய மாமியாரை போல ஒரு நல்ல ஊழியக்காரரின் மனைவியாக தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செஞ்சாங்களாம். ஆனா ஒரு ஊழியரின் மனைவியா தன்னுடைய எழுத்து திறமையையும் ஓவிய திறமையையும் வெளிக்காட்ட முடியலன்னு அவங்க தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறாங்க. ஒரு போதகரின் ஜபத்தினால அந்த இருளான சூழ்நிலையிலிருந்து அவங்க விடுபட்டு இருக்கிறாங்க. அவர் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில 2 மணி நேரம் எழுதக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாராம். தேவன் அவங்களுக்கு கொடுத்த அழைப்ப முத்திரையிடப்பட்ட நியமனம்னு எண்ணி அவங்க இப்படியாக எழுதுறாங்க. நான் நானாகவே இருப்பது என்பது தேவன் எனக்கு கொடுத்த திறமைகளை சரியாய் செயல்படுத்தும் வழியை கண்டறிவதாகும். அவங்க தன்னுடைய அழைப்பை எவ்வாறு தெரிந்து கொண்டாங்க என்பதை தாவீதின் பாடல் வரிகள் மூலம் தெரிவிக்கிறாங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4. அவங்க தன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து தன்னை தேவன் வழி நடத்துவார் என்று அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. ஏக்னஸ் எழுதுவதற்கும் ஓவியம் வரைவதற்கும் மாத்திரமல்ல, மற்றவர்களை தேவனிடத்துல உறவாட செய்வதற்கும் தேவன் வழி செய்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 3 வசனங்கள் 11 முதல் 13 இப்படியாக சொல்லுகிறது. இதோ சீக்கிரத்தில் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதென்று. நாம் அவருடைய பிரியமான பிள்ளைகள் என்பது மட்டுமல்லாது, நம்முடைய தாளந்துகள் மற்றும் திறமைகள் மூலம் அவருக்கு இன்னும் நேர்த்தியாய் எப்படி ஊழியம் செய்வது என்பதை குறித்து முத்திரையிடப்பட்ட நியமங்களை தேவன் வைத்துள்ளார். அவரை நம்பி அவரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும் போது அவர் நம்மை வழிநடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.